இன்னைக்கு 196 அரசு கலை மற்றும் கல்விக்கல்லூரி இருக்கு. 96 கல்லூரிக்கு பிரின்சிபாலே இல்ல. எப்படி அந்த காலேஜ்ல நடக்கும்? காலேஜ்ல பிரின்சிபால் இருந்தா தானே ஒரு கட்டுப்பாட்டுல பேராசிரியர் இயங்குவாங்க. நல்ல தரமான கல்வி எங்க கிடைக்கும்? நிறைய கல்லூரியில பேராசிரியர் கிடையாது, மற்ற நிர்வாகிகளும் கிடையாது. கல்லூரினா அது சம்பந்தப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் லேபரேட்டரியா அதுக்கு தகுந்த ஆள் வேணும். ஆக இப்படி ஒவ்வொரு கல்லூரிக்கும் தேவையான ஆட்கள் நியமிக்கப்படும். தெளிவாக நான் சொல்லிட்டேன். நான் ஏற்கனவே என்னுடைய பொதுக்கூட்டத்திலே சொல்லியிருக்கிறேன். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில அரசு ஊழியர்கள் 3 லட்சம் காலி பணியிடங்கள் காலியாக இருப்பதாகும். அரசு சார்ந்த காலி இருப்பிடங்கள் 2 லட்சம் இருப்பதாக சொன்னாங்க. மொத்தம் 5 லட்சம் காலி பணிகள் இருப்பதாக சொன்னாங்க. கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் 50,000 பேர் தான் பணியிடம் நிரப்பப்பட்டிருக்கு சொன்னாங்க. 3 மாதத்துக்கு முன்பு ஒரே மாதத்துல 20,000 அரசு ஊழியர்கள் பணி வைக்கப்பட்டிருக்காங்க. ஆனா இந்த அரசாங்கத்தில் அறிவிக்கப்பட்டது எதுவுமே செய்யலையே. அவங்களுக்கு காலி பணியிடங்கள் இருந்தா எப்படி நிர்வாகம் சிறப்பா இருக்கும்? அதே போல கல்லூரிகள், மருத்துவத்துறையிலே அதே மாதிரி தான் நிறைய காலி பணியிடங்கள் இருந்தது. டீன்லாம் நியமிக்கல, நீதிமன்றம் போச்சு, அதுல சரியான தீர்ப்பு கிடைக்கல, அதுவும் நியமிக்கப்படல. இப்படி துறைதுறை வாரியா பார்க்கும்போது எல்லா துறையும் பின்னடைந்து இருப்பதற்கு காரணம் முறையாக இந்த அரசு செயல்படாத காரணம் தான் என்பதை தெரிவித்தார்.